ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் டெபாசிட் பண்ணக்கூடிய சிட் ஸ்கீம் வந்து நாகர்கோவிலில் என்னென்ன ஷாப்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. நாகர்கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஷாப் அப்படின்ட்டு ஒரு 150க்கு மேலேயே ஷாப்ஸ் வந்து நிறையவே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒன் டைம் டெபாசிட் சிட் ஸ்கீம் வந்து எந்தெந்த ஷாப்ஸ்லலாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எங்கே வந்து பிடிச்சிருக்கோ, ஸோ உங்களுக்கு எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கோ, ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லர்ஸ். ஸோ இவங்களுடைய சிட் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் புக் பிளான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 months சிட் ஸ்கீம். மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 10,000 அந்த மாதிரி நம்ம வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ வேணுமாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% வந்து நோ வேஸ்டேஜ். ஜிஎஸ்டி மட்டும் 3% வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ். இவங்களுடைய ஒன் டைம் பேமெண்ட் சிட் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிட்டிங் அட்வான்ஸ் பிளான். ஸோ இதுதான் அவங்களுடைய ஸ்கீம் நேம். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 months சிட் ஸ்கீம். இதில் மினிமம் அமௌண்ட் வந்து 25,000லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 2 lakhs வரைக்கும் நம்ம அந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சிட் ஸ்கீமில் நீங்கள் 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜில் நீங்கள் வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோடைய சிட் ஸ்கீம் டீட்டெயில். அடுத்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இவங்களுடைய சிட் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணதாரா ஷைன். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 month சிட் ஸ்கீம் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து எதுவுமே வந்து பே பண்ண முடியாது. நம்மக்கிட்ட பழைய தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை தான் கொடுத்துட்டு புது தங்கம். இதில் மினிமம் வந்து 20 grams நம்ம எவ்வளோ கோல்டு வேணாலும் நம்ம வந்து கொடுத்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20% வந்து நோ வேஸ்டேஜ் இல்லாமல் தங்கத்தை வந்து நம்ம வந்து புது தங்கமாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3% வந்து ஜிஎஸ்டி வந்து இதுக்கு பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஷாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரி. இவங்களுடைய ஒன் டைம் பேமெண்ட் ஸ்கீம்க்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பிளான். ஸோ இதுதான் அவங்களுடைய சிட் ஸ்கீம் நேம். ஸோ இதுவுமே வந்து ஒரு 11 months சிட் ஸ்கீம் தான். ஸோ மினிமம் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாயிலேருந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். மேக்ஸிமம் அமௌண்ட் எதுவுமே வந்து அவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜில் வந்து 75% வந்து நமக்கு வந்து லெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த சிட் ஸ்கீமில் நம்ம வந்து அமௌண்ட்டாகவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஓல்டு கோல்டு கொடுத்து கூட இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்குமே இந்த மாதிரி 75% வேஸ்டேஜில் வந்து அவங்க வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் நம்ம அதுக்குமே வந்து 3% வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா போத்தி ஸ்வர்ணமஹால். ஸோ போத்தி ஸ்வர்ணமஹால் ஷாப் வந்து நாகர்கோவிலே இல்லை, பட் இந்த இயர்க்குள்ளே அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறதாட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சிட் ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண விருட்சம். இதுவும் ஒரு 11 months சிட் ஸ்கீம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் வந்து 25,000லேருந்து மேக்ஸிமம் அமௌண்ட் 2 lakhs வரைக்கும் இந்த சிட் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் நோ வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 3% வந்து பே பண்ணுறது மாதிரி இருக்கும். போத்தி ஸ்வர்ணமஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டர்க்கி கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிக் கலெக்ஷன்ஸ், ஸோ அதுக்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மற்றபடி உள்ள ஜுவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து 18%க்கு கம்மியாக தான் வந்து உங்களுக்கு வந்து அங்கே இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து நோ வேஸ்டேஜ் எதுவுமே இல்லாமே நம்ம வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நாகர்கோவிலில் ஒன் டைம் சிட் ஸ்கீமில் வந்து என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ வேறு எந்தெந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியலை, பட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல்ட் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றினா நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.